வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படின்னா அதுக்கு அதிர்ஷ்டம் முக்கியமா இல்லை அவங்களுடைய விடாமுயற்சி முக்கியமா, என்ன விஷயம் முக்கியமாக இருக்குது சார்? நம்ம வாழ்க்கையும் திரைக்கதை அப்படி என்பது அதுதான் திறமை. திரைக்கதை எப்படி சினிமாவில் சரியாக பண்ணாதனால அங்கே படம் ஓடலையோ, அதேமாரி உங்கள் திறமை நீங்கள் சரியாக பயன்படுத்தாமல் உங்கள் லைஃப்பும் ஓடலை. இந்த திறமைகள் அப்படின்னா என்ன, அதனுடைய மூல கரு என்ன? தைரியம், தன்னம்பிக்கை. தைரியம் தன்னம்பிக்கை உள்ளவன் இது வரைக்கும் வாழ்க்கையில் தோத்ததா வரலாறே கிடையாது. ஏன்னா மிகப்பெரிய பிஸ்னஸில் ஜெயிச்சவங்க எல்லாருமே வந்து துணிஞ்சு இறங்கணுங்க தானே. துணிஞ்சு இறங்கணும். ஆனால் தைரியமும் தன்னம்பிக்கையும் இல்லை அப்படின்னாக்கா அது மூலக்கரு அவங்ககிட்ட, அப்படின்னா அவங்ககிட்ட திறமை இல்லைன்னு அர்த்தம். என்னோட இன்னும் நிறைய பேர் திறமை இருக்கிறாங்க, அவங்களுக்கு அதிர்ஷ்டம் இல்லை அதனால அவங்களால ஜெயிக்கல அப்படிம்பாங்க. அப்படி கிடையாது. திறமை கூட அந்த தன்னம்பிக்கை இருக்கணும். திறமையை சில பேர் வச்சிருப்பாங்க, ஆனால் அவங்களுக்குள்ள அந்த செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இருக்காது, தன்னம்பிக்கை இருக்காது. திறமை, தன்னம்பிக்கை, செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இருக்கிறவங்களால மட்டும்தான், அவங்ககிட்ட மட்டும்தான் அந்த அதிர்ஷ்டம் நேராக உள்ள வரும். எல்லாரும் நினைக்கிற மாதிரி அதிர்ஷ்டம் வந்துட்டு அது இஷ்டத்துக்கெல்லாம் வராது. இது ரெண்டு யாருக்கிட்ட இருக்கோ அது அப்படியே அது அதிர்ஷ்டத்தை கன்வெர்ட் பண்ணிடும். சேலஞ்சு நீங்கள் எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் இறங்கின்னு ஒன்ஸ் ஃபார் ஆல் இறங்கிட்டீங்கன்னாக்கா சேலஞ்சிங்காக இறங்கி செய்யுங்க. உங்களால் அது சாத்தியப்படும், உங்களால் அதை முடிக்க முடியும், நடக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டா இறங்கிட்டீங்கன்னாக்கா உங்கள் ஃபீல்டில் நீங்கள் தான் ஜெயிப்பீங்க. உங்களுக்கு சொல்கிறதுக்கு இன்னொரு ஆள் இல்லை. எண்கள் மூலமாக அந்த அதிர்ஷ்டத்தை தக்க வைக்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்புகள் உண்டா சார்? நமக்குள்ளே வந்துட்டு எங்கே வீக் இருக்குது, ஃபேட் நம்பர் வீக்குனாக்கா அதுக்கு காம்பன்சேட் பண்ணுறதுக்கு உண்டான வழி என்னவோ நீங்கள் அதை ஃபில்லப் பண்ணிட்டீங்கன்னாக்கா கடைசி வரைக்கும் டிஃபீட்டே ஆக மாட்டீங்க. சார், மக்கள் வந்து நிறைய கேள்விகளை உங்ககிட்ட வந்து கேட்க சொல்லியிருக்காங்க சார். ஃபார்மேட் நியூமராலஜி அப்படின்றத தாண்டி சார் சொல்கிற நிறைய விஷயங்கள் வந்து நாங்கள் லைஃப்பில் வந்து அப்ளை பண்ணி பார்க்குறோம், அது வந்து அப்படியே நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதில் வந்து வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படின்னா அதுக்கு அதிர்ஷ்டம் முக்கியமா இல்லை அவங்களுடைய விடாமுயற்சி முக்கியமா, என்ன விஷயம் முக்கியமாக இருக்குது சார்? பட்டிமன்றம் தான். வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு திறமைகள் முக்கியமா அதிர்ஷ்டம் முக்கியமா அப்படின்னா ரெண்டு தான் முக்கியம், அது ஒன்றும் டவுட் இல்லை. ஆனால் இந்த ரெண்டுத்துக்குள்ளேயும் எண்கள் தான் உள்ளே ஒளிந்திருக்கும். திறமைக்கு பின்னாடியும் எண்கள் இருக்குது. எண்கள் தான் இருக்கும் அல்டிமேட்டாக. அது இல்லாமல் ஒன்றும் இல்லை. அதிர்ஷ்டம் ஒருத்தர் ஒருவர் இருக்கிறாரு, அவர் அதிர்ஷ்டம் கொண்டவர். ஒருத்தர் இருக்கிறது அவர் திறமை கொண்டவர். திறமை கொண்டவர் உன் டேட் ஆஃப் பர்த் என்ன, அதிர்ஷ்டம் கொண்டு உன் டேட் ஆஃப் பர்த். அப்போ எண்ணு தானே அது. அதேமாரி ரெண்டுத்துக்குமே எண்ணு தான் முக்கியம். என்னை பொறுத்த வரைக்கும் திறமைகள் ஃபஸ்ட்டு நான் ப்ரியாரிட்டி கொடுப்பேன். அதிர்ஷ்டம் அப்படியே இருக்கட்டும், அது எங்கேயும் போகாது அது. ஏன்னா அது இஷ்டத்துக்கு, அதிர்ஷ்டங்கிறது அது இஷ்டத்துக்கு வேலை செய்யும் அப்படிலாம் நினைக்காதீங்க. அதிர்ஷ்டம் அது இஷ்டத்துக்குலாம் வேலை செய்யாது, அது நம்ம இஷ்டத்துக்கு தான் வேலை செய்யும். அது பொதுவாக சொல்லிக்கிறது ஒரு கலோக்கியில் ஒரு வார்த்தைக்காக, அது இஷ்டம், அதிர்ஷ்டம் அது இஷ்டத்துக்கு வேலை செய்யணும்னு. அதிர்ஷ்டம் அது இஷ்டத்துக்கு வேலை செய்யாது, அதை நம்ம இஷ்டத்துக்கு வேலை செய்ய வைக்கணும். அதுக்கு வாய்ப்புகள் உண்டா சார்? அதுக்கு திறமை வேணும். இப்போ இப்படி, ஏன்னா இன்றைக்கி நீங்கள் எதை சொன்னாலும் அதை சொல்கிற விதத்தில் சொல்ல வேண்டியதாக இருக்குது. அப்படி சொன்னால் ஏன்னா இன்றைக்கி உலகத்தில் நம்ம எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேனாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய பொசிஷனில் இருந்தாலும் என்டர்டெயின்மெண்ட் இருந்தால் சினிமா இல்லாமல் யாரும் இருக்க முடியாது. கண்டிப்பாக. அதுக்காக சினிமா டெய்லி பார்த்துட்டு இருக்க போகிறோமானா கிடையாது. சினிமாவில் நடிக்கிறவங்க டெய்லி சினிமா நடிப்பாங்க, பார்க்குறவங்க வந்து ஒரு முறை தான் பார்க்க போகிறாங்க. சினிமாங்கிறது வந்து பார்த்திங்கனாக்கா அது ஒரு மீடியா, நமக்கு டைம் என்டர்டெயின்மெண்ட்டுக்கு ஒரு இது. அந்த சினிமாவில் வந்துட்டு மெயினாக வந்துட்டு கதைங்கிறது தான் ரொம்ப முக்கியம். கதையை தாண்டி கதை ஃபஸ்ட் கிளாஸாக இருந்து கதைக்கு மேலே திரைக்கதை தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா இன்றைக்கி ஏன் அதெல்லாம் பேசுகிறேன்னா, மக்கள்லாம் தெளிவாக இருக்காங்க. ஒரு படத்தை பார்த்துட்டு வந்துட்டாக்கா கரெக்டாக எந்த பாஷையில் பேசுறதும் பிரித்து மேய்ஞ்சிடுறாங்க. நல்ல கதையை போயிட்டு திரைக்கதை சரியாக பண்ணாமல் சொதப்பிட்டாப்பா அப்படின்றாங்க. நல்ல படத்தை மியூசிக் சரியாக போட தெரியலப்பா, நல்ல படத்தை எடிட்டிங் ஒழுங்காக பண்ணலை, பிஜிஎம் சரியாக போடல, மொத்தத்தையும் இவன் ஒருத்தனையும் அவ்வளோத்தையும் பார்த்துடுறான். யார் படம் பார்க்குறோம் நம்ம மக்கள் அவ்வளோ தெளிவாக இருக்கிறாங்க. படத்தை தெளிவாக அனலைசிஸ் பண்ண தெரிஞ்சவங்களுக்கு தான் லைஃப்பை பண்ண தெரியாதா? பண்ண தெரியும், செய்ய மாட்டேன்றாங்க. இப்போ செய்யுங்கன்னு சொல்ல வரேன். சினிமாங்கிறது கதை, கதையில் மெயின் வந்துட்டு திரைக்கதை தான். ஏன்னா ஒரு சில படம் ஓடி இருக்கும், கதைன்னு பார்த்தா ஒன்றுமே இல்லை. கதை சொல்லுங்கள், சும்மா ரெண்டே வரிகளை சொல்லி முடிச்சிருவாங்க. சில படத்தில் நீங்கள் கதையே வந்துட்டு 1 hour சொல்லணும்,
இருக்குதானே அப்படியே இருக்கு. ஆனால் அதில் எது சக்ஸஸ் ஆகுது எது ஓட வைக்குதுன்னா திரைக்கதை தான். நம்ம வாழ்க்கையும் திரைக்கதை அப்படி என்பது அதுதான் திறமை. திறமைன்னு ஒன்று இருந்தாலும் திரைக்கதை எழுத முடியும், அது வேறு விஷயம். அப்படி சொல்லி முடிக்க வேண்டாம். நம்ம திறமைன்றது நாமங்கிறது கதை. சினிமாவில் கரு தான் கதை. கருவாக இருந்தால் கூட எவ்வளோ படம் திரைக்கதை சரியாக பண்ணாமல் படமே ஓடலை. எவ்வளோ மனுஷனுக்கு திரைக்கதை எப்படி சினிமாவில் சரியாக பண்ணாதனால அங்கே படம் ஓடலையோ, அதேமாரி உங்கள் திறமையை நீங்கள் சரியாக பயன்படுத்தாமல் உங்கள் லைஃப்பும் ஓடலை. சினிமாவை ஏன் கம்பேர் பண்ணணுன்னாக்கா அப்போ ஈஸியாக புரியும். ஏன்னா இவங்க தானே எல்லாம் சினிமாவை அனலைஸ் பண்ணுறாங்க நம்மளுங்க. அப்போ அவங்க பாஷையிலே பேசுவோம். அதனால் இந்த சினிமாங்கிறது திரைக்கதை மாதிரி உங்கள் வாழ்க்கையும் திரைக்கதை தான் ஒளிஞ்சிருக்கு. அதே நேரத்தில் இந்த திறமைகள் அப்படின்னா என்ன, அதனுடைய மூலக்கரு என்ன? தைரியம், தன்னம்பிக்கை. திறமை அப்படின்னாவே அதுக்கு மூல காரணமே தைரியம், தன்னம்பிக்கை. தைரியம் தன்னம்பிக்கை உள்ளவன் இது வரைக்கும் வாழ்க்கையில் தோத்ததா வரலாறே கிடையாது. சேலஞ்சிங் தான், வா பார்க்கலாம் அப்படின்னு ஒரு மனுஷன் இறங்கிட்டானா அவன் இது வரைக்கும் தோத்ததா வரலாறே கிடையாது. கண்டிப்பாக சார். ஏன்னா மிகப்பெரிய பிஸ்னஸில் ஜெயிச்சவங்க எல்லாருமே துணிஞ்சு இறங்கணுங்க தானே. துணிஞ்சு இறங்கணும். ஆனால் தைரியமும் தன்னம்பிக்கையும் இல்லை அப்படின்னாக்கா அதான் அதில் இல்லைனாக்கா அது மூலக்கருவே அவங்ககிட்ட. அப்படின்னா அவங்ககிட்ட திறமை இல்லைன்னு அர்த்தம். அப்படின்னா அவன் பயந்துட்டான்னு அர்த்தம். பயந்தவன் இது வரைக்கும் ஜெயிச்சதோ அதுவும் வரலாறு இல்லை. வாழ்க்கையில் பயந்தவன் ஜெயிச்சதும் வரலாறு இல்லை. தைரியம் தன்னம்பிக்கையும் கையில் வச்சவன் தோத்ததாகவும் வரலாறு இல்லை. ஏன்னா நம்ம லைஃப்பில் வெறும் எல்லாத்தையும் மேலோட்டமாக பார்த்துட்டே போய் யாரும் ஜெயிச்சிட முடியாது. நீங்கள் சினிமாவை பார்த்தா கூட அதுக்குள்ளே ஏதாவது ஒரு கதை இருக்கும், அதை மட்டும் எடுத்துக்கிட்டு அது உங்களை அடாப்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் சினிமா. என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, அவன் கையாளுற விதத்தை நீங்கள் கையாளுங்க உங்கள் லைஃப்பில். சினிமா எடுக்க சொல்லலை, உங்கள் லைஃப்பில். சினிமாவும் நம்ம வாழ்கிற வாழ்க்கையும் ஒன்றும் கனெக்டிவிட்டி இல்லாமலாம் இல்லை, எல்லாம் கனெக்டிவிட்டி உள்ளது தான். இப்போ திறமைக்கு நம்ம இவ்வளோ விஷயங்கள் சொன்னால் கூட இந்த லக்குன்றதை நாங்கள் எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? ஏன்னா திறமைன்றது நம்மளாம் வளர்த்துக்கக்கூடிய ஒரு விஷயம். லக்கு இருக்குன்னு சொல்லிட்டீங்க அப்படின்றப்போ அது எப்படி சார் நாங்கள் தேடி கண்டு? ஏன்னா நம்ம அதுதான் ஆரம்பித்தோம் முதல்ல. முதல்ல ஆரம்பித்தோம். இந்த அதிர்ஷ்டங்கிறது யாருக்கிட்ட வரும் நம்ம அப்படி நினைக்கிறோம். சினிமாவில் பொதுவாக சொல்கிறது உண்டு. சில நடிகர்கள்லாம் பேச போகும்போது இல்லை திறமையே இருந்தால் கூட அதிர்ஷ்டம்னு ஒன்று இருந்தவங்களால தான் ஜெயிக்க முடியும், அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை அப்படிம்பாங்க. அப்படி தான் சொல்லுவாங்க. திரும்ப கூட அவங்களுக்கு அதிர்ஷ்டம் இருக்கணும். என்னோட இன்னும் நிறைய பேர் திறமை இருக்கிறாங்க, அவங்களுக்கு அதிர்ஷ்டம் இல்லை, அதனால் அவங்களால ஜெயிக்கல அப்படிம்பாங்க. அப்படி கிடையாது. திறமை கூட அந்த தன்னம்பிக்கை இருக்கணும். திறமையை சில பேர் வச்சுருப்பாங்க, ஆனால் அவங்களுக்குள்ள அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இருக்காது, தன்னம்பிக்கை இருக்காது. திறமை, தன்னம்பிக்கை, செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இருக்கிறவங்களால மட்டும்தான், அவங்ககிட்ட மட்டும்தான் அந்த அதிர்ஷ்டம் நேராக உள்ளே வரும். எல்லாரும் நினைக்கிற மாதிரி அதிர்ஷ்டம் அது இஷ்டத்துக்கெல்லாம் வராது. இது ரெண்டு யாருக்கிட்ட இருக்கோ அது அப்படியே அது அதிர்ஷ்டத்தை கன்வெர்ட் பண்ணிடும். அப்போ உள்ள தானும் உள்ளே வந்துடும். இப்போ ரஜினிகாந்த்லாம் இருக்கிறாருனாக்கா சில பேர்லாம் நான் ஒரு இதில் நான் நடிக்க மாட்டேன் இந்த இதுக்கெல்லாம். ரஜினி வில்லனாகவே நடிச்சா அவரே சொல்லுவார், நான் நிறைய படத்தில் வில்லனை தாங்க நடித்தேன், நான் அதில் தான் பேர் வாங்கணுன்னு. அதெல்லாம் தப்பு கிடையாது. ஒரு படத்தில் எனக்கு தெரிஞ்சு நான் வாழைப்பேன்னு ஒரு படம், இன்ட்ரோலுக்கு அப்புறம் தான் படமே வருவார். படத்துல இவர் வருவார். படத்தில் அப்போ ஃபீல்ட் அவுட் ஆகுது. ரஜினி ஒரு முறை ஃபீல்ட் அவுட் இல்லை, 4-5 முறை ஃபீல்ட் அவுட் ஆகிட்டு தான் நின்னார் அவர். அப்போ 4-5 முறையும் அவர் திருப்பி ஒரு ரீரவுண்டு வந்தாருனாக்கா அவருக்கு மேலே அவருக்கு தன்னம்பிக்கை, அவருக்கு மேலே அவருக்கு கான்ஃபிடென்ட்டு, தைரியமும் ஜாஸ்தி. அதனால தான் அவர் சொல்வார், நான் வாழ்ந்தது யாரும் வாழ்ந்துருக்க மாட்டான்னு பொதுவாக சொல்லுவார். உள்ளுக்குள்ளே இவ்வளோ விஷயம் இருக்குது. நிறைய பேர்ட்டு அடி வாங்கிட்டார். சினிமாவில் அத்தனை அடி வாங்கி திருப்பி மீண்டு ஜெயிச்சது என்னை பொறுத்த வரைக்கும் ரஜினிகாந்த், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான். அவரை தவிர இன்னொருத்தர் கிடையாது. ஏன்னா மற்றவங்களாம் ஒன்ஸ் விழுந்துட்டா எழுந்துக்க முடியாது. கண்டிப்பாக இவர் விழுந்து எழுந்திரிச்சார். அதுக்கு தன்னம்பிக்கையும் செல்ஃப் கான்ஃபிடென்ஸும் திறம்பம் தான். இது ரெண்டு இருக்கும்போது இவரை தேடி அதிர்ஷ்டம் இவரை விட்டு போகாது. இன்றைக்கி ஒரு மனுஷன் 75 வயசு வரைக்கும் நிற்கிறாரு அப்படின்னாக்கா ஹீரோவாக நிற்கிறாருன்னா ஹீரோவை நிற்கிறாரு. அவரை தவிர யாரும் கிடையாது. அமிதாப் பச்சன் கூட அந்த ஏஜில் ஹீரோவை பண்ணல, பேரலாக பண்ணார். ஏன்னா இந்தியாவுக்கு சூப்பர் ஸ்டார் அமிதாப் பச்சன், அதில் மாற்று கருத்து இல்லை. அதில் பாலிவுட்டில் அவரை தவிர யாரும் கிடையாது. செகண்ட் பிளேஸ் கிடையாது. செகண்ட் பிளேஸ் இருக்கலாம், ஃபஸ்ட் பிளேஸ் அவர் தான். நம்ம இவருக்கு இவர் தான். ஆனால் இன்றைக்கும் அவர் சிங்கிளாகவே நிற்கிறாருனாக்கா அந்த தன்னம்பிக்கையும்
இது ரெண்டும் தன்னம்பிக்கையும் திறமையும் இருக்கும் போகும்போது அதிர்ஷ்டம் கூடயே வந்துடும். அவங்ககிட்ட தான் அதிர்ஷ்டம் வரும். நீங்கள் நினைக்கிற மாதிரி சினிமாவில் சொல்கிறது ஒரு இதுக்காக சொல்லுவாங்க. அவங்க இருக்கணும், திறமை மட்டும் இருந்தால் மட்டும் போதாது. உங்களுக்கு வந்துட்டு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வேணும், தன்னம்பிக்கை. அது இருந்துச்சுன்னா அதிர்ஷ்டம் தானாக வந்துடும். அது சினிமாவுக்காக அப்படியே கதையை அப்படியே சொல்லிட்டு போனேன். நிஜ வாழ்க்கையிலையும் எல்லாத்துக்கும் அதே தான். பிஸ்னஸ் பண்ணுறவங்களும் அதே தான். சேலஞ்சு நீங்கள் எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் இறங்கின்னு ஒன்ஸ் ஃபார் ஆல் இறங்கிட்டீங்கனாக்கா சேலஞ்சிங்காக இறங்கி செய்யுங்க. உங்களால் அது சாத்தியப்படும், உங்களால் அதை முடிக்க முடியும், நடக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டா இறங்கிட்டீங்கனாக்கா உங்கள் ஃபீல்டில் நீங்கள் தான் ஜெயிப்பீங்க. கண்டிப்பாக சார். உங்களுக்கு சொல்கிறதுக்கு இன்னொரு ஆள் இல்லை. தைரியமாக இறங்கிடுங்க. இறங்கலாமா வேண்டாமா 2 மைண்டு ஆஃப் மைண்டோடு போனீங்கன்னா நீங்கள் லைஃப்பில் தோற்று போயிடுவீங்க. அதனால் நீங்கள் எப்பவுமே, ஏன்னா நாம் எல்லாருமே ஜெயிக்கிறதுக்கு தான் பிறந்தோம், யாரும் தோக்கிறதுக்கு பிறக்கல. லைஃப்பில் தோத்தாலும் பரவாயில்ல, ஆனால் திருப்பி ஜெயிச்சிடும்னு தன்னம்பிக்கை வேணும், கான்ஃபிடென்ட் வேணும். இப்போ ரஜினிகாந்த்லாம் வந்து அதனால தான் அவருக்கு ஈக்குவல் இன்னொருத்தரே கிடையாது. இப்போ சூப்பர் ஸ்டார் அமிதாப் பச்சனும் சூப்பர் ஸ்டாராக இருக்கிறாருனாக்கா அவர் தோற்று தான் ஜெயிச்சார். அவர் தோற்றது ஒரு வாட்டி தான் தோற்றார். ஆனால் அவர் தோற்ற இடத்துல இன்னொருத்தர் இருந்தாலும் திருப்பி வந்திருக்க முடியாது, வாய்ப்பே கிடையாது. திருப்பி ஜெயிச்சார். காரணம் அதே தான், தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் இருந்துச்சுன்னா அதிர்ஷ்டம் கூட வந்துடுவார். இவர்கிட்ட இவர் 4-5 வாட்டி அதுமாதிரி ஆனார். அதிர்ஷ்டம் இவங்க கூட தான் இருக்கும். அதனால் அதிர்ஷ்டம் அது இஷ்டத்துக்கெல்லாம் வராது. நம்ம இஷ்டத்துக்கு வர வைக்கிறதுக்கு உண்டானதை நீங்கள் இதை செஞ்சிட்டிங்கனாக்கா நீங்கள் எந்த பிஸ்னஸ் இருந்தாலும் சரி, எந்த மாதிரி பிஸ்னஸை பண்ணாலும் சரி, உங்கள் கூடயே அதுவும் சேர்ந்து ட்ராவல் பண்ணும். ஆனால் இது எல்லாத்துக்குமே அல்டிமேட்டாக நம்பர் தான். அதுதான் சார். இப்போ நான் கேட்க வந்தது அதுதான். என்னென்னா, நம்ம ஆரம்பத்துலேருந்தே திறமை இருக்கிறவங்க, விடாமுயற்சி இருக்கிறவங்களுக்கு அதிர்ஷ்டம் அது கூடவே வந்துடும் அப்படின்றத பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கோம் சார். இருந்தால் கூட எங்கிட்ட திறமை இருக்குது, விடாமுயற்சி இருக்குது, ஆனால் இந்த அதிர்ஷ்டம் மட்டும் நீங்கள் கிட்ட வராமல் வந்த மாதிரி வந்துட்டு போகுது அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு எண்கள் மூலமாக அந்த அதிர்ஷ்டத்தை தக்க வைக்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்புகள் உண்டா சார்? ஆமாம், கண்டிப்பாக. அந்த கேள்வி கரெக்டு. இது என்னன்னாக்கா, ஃபேட் நம்பர் வீக் ஆயிடுச்சு அப்படின்னாக்கா, வீக் ஆயிடுச்சே நம்ம கவலைப்படக்கூடாது. கான்ஃபிடென்ட்டாக அந்த வீக்கை ஃபில்அப் பண்ணிட வேண்டியது தான். பலூன் மாதிரி தான் மனுஷ வாழ்க்கை, பலூன் தான். பலூனுக்குள்ளே காற்று இருக்கிற வரைக்கும் பெருசாக இருக்கும். காற்று இறங்கிருச்சுன்னா அது எதுக்கு, அது பலூன் யூஸ் ஆகாதுன்றது விட்டுருங்க. நம்ம அந்த மாதிரி போயிடக்கூடாது. நம்மளை ஃபில்அப் பண்ணிக்கிறணும். ஸோ அப்படின்னாக்கா நமக்குள்ளே வந்துட்டு எங்கே வீக் இருக்குது, ஃபேட் நம்பர் வீக்குனாக்கா அதுக்கு காம்பன்சேட் பண்ணுறதுக்கு உண்டான வழி என்னவோ நீங்கள் அதை ஃபில்அப் பண்ணிட்டீங்கனாக்கா கடைசி வரைக்கும் டிஃபீட்டே ஆக மாட்டீங்க. அதையும் சேர்ந்து பண்ணிக்கிறீங்க. ஏன்னா அல்டிமேட்டாக நம்பர் வேலை செய்யாமல் யாரும் செய்ய போகிறதில்ல. இதுதான் உங்களை வேலை செய்ய போகுது. நம்பர் செய்கிறதுக்கு முன்னாடி முதல்ல உங்களை செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வச்சுக்கிறீங்க. நீங்கள் இதெல்லாம் வந்துச்சுன்னா அது உங்களை கனெக்ட் ஆகிடும். கண்டிப்பாக. எப்படி அதிர்ஷ்டம் அது எப்படி கனெக்ட் ஆகுதோ இது உள்ள கனெக்ட் ஆகிடும். நீங்கள் அதை தேடி போயிடுவீங்க, அது தேடி வந்துடும். நீங்கள் எங்கன்னா அதை பற்றி கேட்டால் டக்குன்னு உள்ள கனெக்ட் ஆகிடும். ஸோ அது இல்லாமல் அது இருக்கவே இருக்காது யாருக்கும். அதனால் நம்பர் தான் வேலை செய்ய போகுது. நீங்கள் இது இருக்கும் போகும்போது உங்களுக்கு தான் தன்னம்பிக்கையும் இருக்குது, செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அதை இருக்குது, திறமை இருக்கும்போது எங்கே எது வேணுமோ அதெல்லாம் உட்காந்து அது எல்லாமே எனக்கு இருக்குன்னு சொல்லி ஒரு சேரை போட்டு உட்காந்துட்டு எதுவும் நடக்க போகுதா? அது கூட ஸ்டெப்ஸ் எல்லோரும் எடுக்க தானே போகிறாங்க. அதில் ஒரு பார்ட் இதையும் எடுக்க போகிறாங்க, முயற்சி செய்ய போகிறாங்க, முடிஞ்சிட போகுது. அந்த சக்ஸஸோட லைஃப்பை வந்துட்டு ட்ராவல் பண்ண போகிறாங்க. இவங்களுடைய சக்ஸஸை வந்து அப் டு நீங்கள் ஃபேட்டில் என்ன பவர் ஏற்றி விட்டிங்கனாக்கா அப் டு நீங்கள் எவ்வளோ தொலைவு ட்ராவல் பண்ண போகிறீங்களோ. இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவராக எப்போ பார்த்து வேண்டான்னு போகுதுன்னு விடுறாரோ அது வரைக்கும் நடிச்சுட்டு தான் இருக்க போகிறாரு. எல்லாரும் சொல்லுவோம் இப்போ விட்ருவாரோ அப்புறம் விட்றாரு, நாளைக்கே நினச்சா நாளைக்கு விடுவார், நான் இன்னொரு 5 வருஷம் நடிக்க போகிறேன். அவர் விட்டாலும் அவரை யாரும் விடுறாங்க நம்ம ஆளுங்க. எனக்கு ரெஸ்ட் கொடுன்னு தான் கேட்குறாரு, விட மாட்டேன்றாங்க. விடுறதுக்கு உண்டான சூழ்நிலை சுச்சுவேஷன் இல்லை. ஏன்னா மக்களும் விடுற மாதிரி இல்லை. நீங்கள் நடிக்க நாங்கள் பார்க்குறோம் அப்படின்போது அது மாதிரி நீங்கள் போதும்னு சொல்கிற அளவுக்கு உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அது எல்லாத்துக்கும் பொருந்தும். அங்கே டியூன் பண்ணிடுங்க, நடக்கிறது நடக்கும். கண்டிப்பாக சார். ஏன்னா வந்துட்டு வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படின்னா வந்து திறமை, விடாமுயற்சி, லக்கு 3மே இருக்கணும். அது 3மே இருந்தது அப்படின்னா ஒருத்தனுடைய வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது. அது எப்படியெல்லாம் கொண்டு வரலாம், எதெல்லாம் இருந்தது அப்படின்னா லக்கு அப்படின்ற ஒரு விஷயம் கிடைக்கும் அப்படின்றத பற்றின தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார். கண்டிப்பாக அதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம். ரொம்ப நன்றி சார். வணக்கம்.